ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் போன தடவை சொன்ன மாதிரி பட்டை நம்ம யூஸ் பண்ணுற பட்டையை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். பட்டை நம்ம எல்லா மசாலா சேர்ந்த ரெசிபீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பட்டையை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியல. இது கொஞ்சம் பேருக்கு இதோட அவேர்னஸ் இருந்தாலும் நிறைய பேருக்கு இதோட அவேர்னஸ் இல்லை. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பட்டை நார்மலாக 4 டைப்ஸ் இருக்குது. அதில் மேஜராக கிடைக்கிற அதாவது ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கிற டைப் 2. ஒன்று கேஷியா, அதாவது அது சைனீஸ் வெரைட்டி, இன்னொன்று சிலோன் வெரைட்டி. இப்போ இங்கே இருக்கிற பட்டையில் பார்த்திங்கன்னா இது சிலோனில் கிடைக்கிற பட்டை. இது சிலோன் பட்டை. இது பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சுருள் சுருளாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளே சுருள் சுருளாக இருக்கும். இது சிலோன் பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டை பார்த்திங்கன்னா லைட் கலராக இருக்கும். இது ஈஸியாக பிரேக் ஆகிடும். இப்போ நான் ஒன்று பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஈஸியாக பிரேக் ஆகிடும். இதோட வாசம் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். அதோட ஒரு லைட் ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிற இந்த பட்டை தான் கேஷியா அப்படிங்கிற சைனீஸ் வெரைட்டி பட்டை. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். இதோட ஃப்ளேவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த பட்டையை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதை இப்போ நான் பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது அவ்வளோ ஈஸியாக பிரேக் ஆகாது. பாருங்கள், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ இது சைனீஸ் வெரைட்டி கேஷியான்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டுத்துலேயுமே எந்த பட்டை நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற இந்த சிலோன் பட்டை தான் உங்களுக்கு நல்ல வெரைட்டி. இது ஏன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சைனீஸ் டைப் ஆஃப் பட்டை பார்த்திங்கன்னா நிறைய நாட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லிவரை டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இது கொஞ்சம் பாய்சனஸாக இருக்குது அப்படிங்கிறனால. இதே இந்த சிலோன் பட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நிறைய மெடிசினல் எஃபெக்ட்ஸோடு இருக்குது. டயபெட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. நம்ம பட்டையை பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸ் யூஸ் பண்ணுவோம். பிரியாணி ஆகட்டும், புலாவ் ஆகட்டும், இல்லை குருமாவாகட்டும், எல்லாத்துக்குமே நம்ம பட்டை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எந்த பட்டை மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறோ அந்த இதை நம்ம வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இதில் எது நல்ல பட்டை அப்படிங்கிறது தெரிஞ்சு வாங்குறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் பட்டையுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த பட்டை எல்லா ஷாப்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். இது ஒரு சில செலக்டட் ஷாப்ஸில் தான் அவைலபிளாக இருக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பட்டை கொஞ்சம் சீப்பராக இருக்கும். அதாவது சைனீஸ் வெரைட்டி கொஞ்சம் சீப்பராக இருக்கும். அதே இந்த சிலோன் டைப் கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்கும். ஏன்னா இது ஒரிஜினல் பட்டை அப்படிங்கிறதுனால. இதோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சுருளாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிக்கலாம். இது நீங்கள் வாங்கி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உதிர்ந்துருக்கு பார்த்திங்களா, இது மாதிரி அதுவே ஈஸியாக உடஞ்சிரும். அதே சாதாரண நம்ம நார்மல் ரெகுலர் இந்த பட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக உடையாது. ஸோ இது நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பட் பார்க்கும்போது இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு நல்ல பட்டை. ஸோ நீங்கள் பார்த்து வாங்கும்போது இந்த மாதிரி இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட் ஹையாக தான் இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பட்டையை பற்றின ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் நீங்கள் பட்டை வாங்க போகும்போது, ரெகுலராக உங்கள் மந்த்லி க்ராசரிஸ் வாங்கும்போது பட்டை பார்த்து இந்த மாதிரி வெரைட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் உடம்புக்கு நல்லது. இந்த பட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு.